சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த இத நானும் பார்த்தேன். அது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு ம விஷயம். அவருக்கு சிவாஜிய பத்தி தெரியல அப்டின்னா சிவாஜிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணணும். ஒரு சாதாரண ஒரு யூடி கிளர்க்கா அவருடைய கெரியர ஸ்டார்ட் பண்ணினவரு சவுக்கு சங்கர் அவர்கள். அங்கேயே அவர பத்தி என்ன கம்ப்ளைண்ட் அப்டின்னா, சென்ட்ரல் இதுல இந்த இன்டெலிஜென்ஸ்க்காக அவங்க சேகரிக்கிற இந்த வீடியோஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் இவரு ம கையகப்படுத்தி, அங்க இருக்கிறவங்கள வச்சுட்டு அத ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு, அடுத்தவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இருந்து, அதற்காக கண்டிக்கப்பட்டவர். உத்தியோகத்தில இருக்கும்பொழுதே கண்டிக்கப்பட்டவர் தான் இந்த சவுக்கு சங்கர் எல்லாம். ஆம் ஒரு பாப்புலர் ஆகணும் அப்படின்னா என்ன? ம அடுத்தவங்கள பத்தி ஒண்ணு அவதூறு சொல்லணும். இப்ப YouTubeல இப்போ மொபைல் இருக்கிறவங்க கையில வச்சிருக்கிறவங்க எல்லாருமே பாப்புலரா ஆகணும் அப்டின்னா ஒண்ணுலயே ரீல்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க. ஸோ இவரு இத்தன வருஷம் இதுல இருக்காரு அப்டிங்கிறதுனால அவதூறு பேசி இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. இது கண்டிக்க வேண்டிய செயல். சிவாஜி சார் என்ன பண்ணியிருக்காரு அப்டிங்கிறது எல்லாருமே இந்த ஒரு கேள்விய கேட்கறாங்க. குறிப்பா சிவாஜி சார் வரும்பொழுது, சிவாஜி சார பத்தின ஒரு விஷயம் அரசாங்கமோ இல்லன்னா ஒரு பெரிய ஒரு லெவல்ல ஏதாவது ஒண்ணு வரும்பொழுது, இது இந்த கான்ட்ரோவர்சி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வருது. காரணம் என்ன அப்படின்னு நான் இது ஒரே ஒரு காரணம் தான் பார்க்குறேன். அவர் ஒரு தமிழனாக இருப்பதால் தான் இந்த ஒரு கான்ட்ரோவர்சியே வருது.